ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் ஸ்கில்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் ஃபில்டர்னால் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அட்வான்ஸ் ஃபில்டர்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு ஃபில்டர் போடுறது தான். இப்போ இதுக்கு வந்து ஃபில்டர் போடணும். இப்போ நான் என்கிட்ட ஒரு டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேபிளில் நான் வந்து ஃபில்டர் ஆப்ஷன் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கு 3 மெத்தட் இருக்குது. நான் 3யுமே சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஹெட்டர் காலம் இருக்குல்ல, இந்த ஹெட்டர் காலமில் வச்சுட்டு ஏதாவது ஒரு செல்லில் வச்சுட்டு இங்கே ஹோமு, இன்சர்ட்டு, பேஜ் லேஅவுட்டு இது எல்லாமே இருக்குல்ல வரிசையாக, இதில் வந்து டேட்டாவில் வந்து நீங்கள் போகணும். டேட்டாவில் போயிட்டு ஃபில்டர் இந்த ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபில்டர் வந்துடும். இப்போ ஃபில்டர் ஆப்ஷன் வரும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் வந்து எப்படின்னா, ஷார்ட்கட் கீபோர்டில் கண்ட்ரோலு ப்ளஸ் ஷிஃப்ட்டு ப்ளஸ் எல் அழுத்தணும். அழுத்துனீங்கன்னா ஃபில்ட்ரு வரும். ஓகேங்களா? இப்போ நான் அழுத்துறேன் பாருங்கள். இது ஏதாவது ஒரு இதில் வச்சுட்டு கண்ட்ரோலு ப்ளஸ் ஷிஃப்ட்டு ப்ளஸ் எல் அழுத்துறேன், ஃபில்டர் வந்துருச்சு. மறுபடியும் கண்ட்ரோலு ப்ளஸ் ஷிஃப்ட்டு ப்ளஸ் எல் அழுத்துனா அது வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து இது ஒரு ஷார்ட்கட் கீ. ஆல்ட் டி எஃப்எஃப் அழுத்தினாலும் அந்த இது வரும், அந்த ஃபில்டர் வந்துடும். அது இப்போ பாருங்கள். இப்போ ஆல்ட் டி எஃப்எஃப் இது வந்து அழுத்திட்டேன் கீபோர்டில். இப்போ அந்த ஃபில்டர் வந்துருச்சு. மறுபடியும் ஆல்ட் டி எஃப்எஃப் அழுத்துனீங்கன்னா ஃபில்டர் போயிடும். ஓகேங்களா? இப்போ 3வது மெத்தட் நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான். டேட்டாவில் வந்துட்டு இந்த ஃபில்டர் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஃபில்டர் வரும். இது 3ல் எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு எல் கொடுக்குறேன். ஸோ வந்து இப்போ ஃபில்டர் வந்துருச்சு. இப்போ டேட்டாவை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இப்போ மோஸ்ட்லி நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது மவுஸ் யூஸ் பண்ணாமல் கீபோர்டு எக்ஸலை பொறுத்த வரைக்குமே மவுஸ் அதிகமாக யூஸ் பண்ணாமல் கீபோர்டில் மட்டுமே யூஸ் பண்ணுறதுக்கு பழகிறது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். ஓகேங்களா? நான் மோஸ்ட்லி ஃபில்ட்ரு போட்டாலே கீபோர்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், மவுஸ் தொட மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபில்ட்ரு வந்து நான் போட்டுட்டேன், கீபோர்டில் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி போட்டுட்டேன். இப்போ இதில் வந்து ஃபில்ட்ரு போடணும். அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டில் சேல்ஸ் மட்டும் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போ ஆல்ட்டு டவுன் ஏரோ, அதாவது டிபார்ட்மெண்ட்டில் இந்த பாக்ஸை வந்து ரெட் பாக்ஸை மூவிங் பாக்ஸை வச்சுட்டு ஆல்ட்டு டவுன் ஏரோ அழுத்தினேன் அப்படின்னா இங்கே கீழே வந்துடும். இந்த மாதிரி வந்தோன்னா நீங்கள் டவுன் ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு வந்துட்டு ஸ்பேஸ் அழுத்துனீங்க அப்படின்னா அந்த டிக் எல்லாம் போயிடும், செலக்ட் ஆகல. ஸோ இதில் வந்துட்டு சேல்ஸை மட்டும்தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம், ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ டவுன் ஏரோ கிளிக் பண்ணி லாஸ்ட்டு போயிட்டு மறுபடியும் ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிக் விழுந்துடும். இப்போ என்டர் தட்டினீங்கன்னா ஓகே ஆயிரும். இப்போ சேல்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கோம். சேல்ஸில் 3 பேர் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்றது தான் இந்த டேட்டா காட்டுது. இப்போ மறுபடியும் வந்துட்டு இப்போ சேல்ரி வந்து இத்தனை பேர் இருக்காங்கள, ஸோ இத்தனை பேரில் 30,000க்கு மேலே யார் சேல்ரி வாங்குறா அப்படின்றத ஃபில்ட்ரு போட்டு எடுக்கணும். அப்படின்னா இப்போ சேல்ரியில் ஃபில்ட்ரு போடணும். அது ஸோ சேல்ரியில் அந்த மூவிங் பாக்ஸை வச்சுட்டு ஆல்ட்டு டவுன் ஏரோ அழுத்திட்டு செலக்டால் தூக்கி விட்டுட்டேன். ஸ்பேஸ் தட்டினா அந்த டிக்கு வந்து போயிடும், எல்லாத்தோடைய செலக்டால் போயிடும். இப்போ 30,000க்கு மேலே யார் இருக்கான்னு அப்படியே வரிசையாக பார்க்கணும். 35,000 இது மட்டும்தான் 30,000க்கு மேலே இருக்குது. அப்போ இது ஸ்பேஸ் பார் தட்டுறேன். இங்கே ஸ்பேஸ் பாரும் தட்டலாம், ஸ்பேஸ் பார் தட்டினாலும் இந்த டிக்கு விழுகும். அப்படி இல்லைனா மவுஸ்லேயுமே உங்களுக்கு தேவையானதை அப்படி டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து கீபோர்டு தான் ஈஸியாக இருக்குது, அதனால் நான் கீபோர்டு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். 35,000 ஸ்பேஸ் பார் தொட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்படி தான் ஃபில்ட்ரு பண்ணி 30,000க்கு மேலே ரவின்ற ஒருத்தர் மட்டும்தான் சேலரி வந்து வாங்குகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்தது வந்துட்டு அட்மின் டீமில் யார் 20,000க்கு மேலே சேல்ரி வாங்குறா அப்படின்றது கொஸ்டின் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ அட்மின் டீம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஃபில்ட்ரு போடணும். அட்மினை மட்டும் இப்போ ஃபஸ்ட் எடுக்கணும். அட்மினை மட்டும் எடுத்துட்டு ஃபில்ட்ரு போட்டேன். இப்போ இதில் வந்துட்டு ரெண்டாவது 20,000க்கு மேலே யார் வாங்குறான்னா, அப்போ இந்த 15,000ன்றது தேவையில்லை நமக்கு. அப்போ இந்த சேல்ரியில் ஆல்ட்டு டவுன் ஏரோ அழுத்திட்டு இந்த 15,000 டிக்கை மட்டும் எடுத்து விட்டுட்டு என்டர் தட்டினீங்க அப்படின்னா 20,000க்கு மேலே உள்ளவங்க மட்டும் வந்துடுவாங்க. ஸோ அட்மின் டீமில் 2 பேர் 20,000க்கு மேலே வந்து சேலரி வாங்குறாங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு எல் அழுத்துனீங்க அப்படின்னா மறுபடியும் ஃபுல் டேட்டா வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து ஃபில்டரை வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி டேட்டாவை வந்து நமக்கு தேவையான டேட்டாவை வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபில்டரில் நான் ஒரு 3 ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம், ஒரு ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இப்போ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.
இது வேறு இதை பற்றியாவது வீடியோ போடணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.